ஓபிஎஸ் வந்து பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் இருந்தது இல்லை சார்? அவர் 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 தன்னுடைய நன்மை எப்படியாவது பிஜேபி நம்மை தூக்கி எடப்பாடியிடம் சேர்த்து விடும், பிறகு அங்கே போய் பார்த்து கொள்ளலாம் என்றிருந்தார். அவர்களும் உண்மையாகவே முயன்றார்கள். எடப்பாடி விட மாட்டேன் என்கிறார். அதுக்கு என்ன செய்வது? ஏற்கனவே நீ கொடுத்த குடைச்சல் போதாதா, மறுபடியும் முன்னே புள்ளைப்பூச்சியை வயிற்றில் வைத்து கட்டி கொண்டு குடைகிறதே என்று சொல்ல நான் என்ன முட்டாளா என்று அவர் மறுத்து விட்டார். பிறகு பிஜேபியாலும் முடியவில்லை என்றவுடன் பிஜேபி தயவு அவருக்கு தேவையில்லை. மோடியை பார்ப்பதற்கு கால்களுக்கு அரை நாள் காத்திருப்பது என்பது நமக்கு வேண்டிய காரியங்களை செய்து தருவார் என்பதற்காக. அதை செய்து தர உன்னால் முடியாது என்றால் நானே நேரடியாக போய் திமுகவில் சேர்ந்து கொள்கிறேன். ஆகவே திமுகவில் சேர்ந்ததின் மூலம் ஏற்கனவே இருந்த மதிப்பு, தோற்றம் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அதான் சொன்னேன், இன்ப நிதிக்கு கீழே போயிருப்பதற்கு எதற்கு ஒரு அரசியல்? வீட்டுக்கு போயிருக்கலாமே, வசதி வந்து விட்டது. சௌரியமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்த்து கொண்டு அமைதியாக காற்று வாங்கி கொண்டு, நல்ல குளிர்ந்த காற்று வாங்கி கொண்டு, தேனி ஒரு மலை அடிவாரம் தானே, வாழ்க்கையை கழித்து விட்டு போகிறோம். என்னத்தை இனிமேல் பார்க்க போகிறோம்? முதலமைச்சராக இருந்து விட்டு இனிமேல் என்ன செய்வாய்? ஒன்று தலைமை அமைச்சராக போக வேண்டும், மைய அரசுக்கு போக வேண்டும். அது முடியாது என்றால் இன்ப நிதிக்கு கீழே இருப்பதற்கு எதற்கு?